கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த வசனத்தை சங்கீதக்காரர் சொல்லும்போது அநேக கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் வந்துச்சு, அது நல்லதுதான்னு சொல்றார். ஏன்னா அதனால பிரமாணம் கற்றுக்கொண்டேன். இது எப்படி கற்றுக்கொண்டு இருப்பாங்க? இவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அநேக கஷ்டங்கள் வரும்பொழுது அவங்க கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தரை தேடுறாங்க. அப்போ அவங்க வேதம் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரோட ஒரு கஷ்டத்தை நிமித்தம் அவங்க தேடுறாங்க. கர்த்தர் ஒரு ஒரு காலத்துல விடுதலை கொடுக்குறாரு. ஆனா அந்த விடுதலை கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலப்பகுதிக்கு முன்பாக அநேக காரியங்களை, வேதத்தின் காரியங்களை அவங்க படிச்சிருப்பாங்க. அடுத்த காரியத்தை அவங்களாவே போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலக காரியங்கள் அவங்க அதிகமாக ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை விட பரலோக காரியங்கள், தேவன் வேதத்தின் காரியங்கள் அவங்க அதுக்குள்ள ரொம்ப போயிட்டாங்கன்னா இது அப்படியே விட்டுருவாங்க. வேதத்தை தேவனை சார்ந்து இருப்பாங்க. எல்லாம் உமக்கு ஆண்டவரே வாழ்ந்துருவாங்க. அது அந்த வேளையில நமக்கு அநேக பாடுகள்ல நம்ம கடந்து போயிட்டு போனால் இந்த காலங்கள்ல கர்த்தருடைய காரியங்கள், வேதத்தின் காரியங்களையும் அவருடைய தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம படிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். அதை நம்ம இந்த காலப்போதை படிச்சு தேவனுக்கு பிரியமா மாறுவோம். கண்டிப்பா நீங்க எதுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ அதுலயும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதை கொடுத்த பிறகு நீங்க அடுத்த இனி வாழ்க்கை பிரயாணத்துல இது முன்னாடி இந்த கஷ்டங்கள்லாம் வரக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ, ஆவிக்குரிய எப்படி இருந்தீங்களோ, இந்த கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வரும்போது உங்க ஆவிக்குரியதிலே ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் பரலோகத்துக்கு மாற்றமா இருக்கும், பூமிக்கான மாற்றம் அல்ல. நீங்க அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு அதிகமாக நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தேவன் விரும்புகிற மாதிரி நீங்க நினைப்பீங்க, வாழ்வீங்க, ஒப்பு கொடுப்பீங்க. அதுக்கு அர்ப்பணிப்போம். வேத பிரமாணங்களை படிப்போம், அதுபடி வாழ அர்ப்பணிப்போம். பூமியிலும் தேவன் கண்டிப்பாக ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் ஆமென்.